மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் இணைகின்றார். திரு ஜுபேர், கிரீஷ் சோடங்கர் கடந்த வாரத்துல கொடுத்த பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க 2 ஆப்ஷன்ஸுமே கன்சிடர் பண்றாங்க. ஏன் தாவேகாவுக்கு எங்க மதிப்பு தெரியுதே அப்படின்லாம் அவர் பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இது இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கிற ஆசிலேஷன் இன்னமும் இருக்கிறதா பாக்குறீங்களா? இதுல எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, எப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு திமுக கிளியர் கட்டா சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு, நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகுதான் கே.சி. வேணுகோபால் சந்திக்கிறாரு, கிரீஷ் சோடங்கர் சந்திக்கிறாரு. அப்ப காங்கிரஸ் கட்சி அந்த இதை எடுத்துட்டாங்க, அந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு அடுத்த சீட்டு அப்படிங்கிற விஷயத்துல தான் நிக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கை இப்ப இல்லைன்றீங்க? இல்லன்னு இவங்க சொன்னதுக்கு பிறகு அவங்க ஏத்துக்கிட்டு தான் திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வந்துருக்காங்க. அப்ப இந்த நம்பர்ஸ் தான் அவங்களுக்குள்ள இப்ப பிரச்சனையாவே இருக்கு. இப்ப ஏற்கனவே 2 தடவை பேசியிருக்கிறாங்க. அந்த நம்பர்ஸ்ல தான் முன்ன பின்ன இருந்தது. இப்ப அந்த நம்பரும் எனக்கு வரக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்க, நம்பரும் ஏறக்குறைய அதை ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு நாளைக்குள்ள அதுக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தை. ஏன்னா எல்லா கூட்டணி கட்சிகளுமே கிட்டத்தட்ட எண்ணிக்கை இந்த முறை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது திமுக கோரிக்கையா இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப காங்கிரஸ்க்கு மட்டும் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? இல்ல எல்லா கட்சிகளுக்குமே 1 சீட் 2 சீட் ராஜ்யசபா அந்த மாதிரி அவங்க எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு கட்சி ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தலுக்கு நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு அதிகமாக சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கறது எல்லா இடத்துலயும் வாடிக்கையான ஒரு விஷயம் தான். அப்படி பாக்குறப்ப இவங்க அதிகமான சீட் கேட்போம். 1 சீட்டோ 2 சீட்டோ 3 சீட்டோ அதிகமா கேட்கலாம், இல்லாட்டி அதுக்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகி இப்ப ஏறக்குறைய கையெழுத்து போடக்கூடிய நிலைமையில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப தெரியுது. இது இப்படியே போன நல்லதுதான். ஆனா இன்னும் காங்கிரஸ் திருப்பி மலை மேல ஏறுமா இல்ல பேசி முடிக்கிறாங்களா ஏறுமா அப்படிங்கறது தெரியல. இப்ப வரைக்கும் ஸ்மூத்தா தான் வண்டி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு தெரிஞ்சிடும், இன்னைக்கு பேச்சுவார்த்தை முடிவுல அவங்க ஆஃபர் என்ன, இவங்களோட கேள்வி என்ன, எவ்வளவு கேக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஆமா, இன்றைக்கு ஒரு சில நாட்கள்ல ஃபைனலைஸ் ஆயிரும் கண்டிப்பா. நன்றி திரு ஜுபேர், விரிவான உங்களுடைய தகவல்களுக்கு. நம்ம காங்கிரஸ் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று தொடங்கி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். காங்கிரஸ் முதல்ல 45 தொகுதி வரைக்கும் கேட்கறாங்கன்னா ஊடகங்கள்ல செய்தி வெளியாச்சு. அதுக்கப்புறம் அது 40 குறைந்து இன்னைக்கு 35 கிட்ட அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை கொடுத்தது 25, இந்த முறை 25 தான். ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் நாங்க குறைச்சு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக ஏற்கனவே IUML மூலமா நமக்கு அந்த தகவல் தெரிய வந்தது. சோ இது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது திமுக தரப்புல ஒரு 25 அப்படிங்கிறது ஒரு 27 ஆகலாம், 28 ஆகலாம் அப்படிங்கறதெல்லாம் கடந்த வாரத்துல பல செய்தி தொடர்பாளர்களே நேரடியா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதை தாண்டி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய எண்ணிக்கைகளை தாண்டி ராஜ்யசபா அப்படிங்கிற கோரிக்கையும் கூட காங்கிரஸ் முன்வைப்பதாகவும், இப்போ மார்ச் மாசத்துல வரக்கூடியதுலயே அந்த ராஜ்யசபாவை கேட்க போறாங்களா, இன்னும் அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடியதுல அந்த ராஜ்யசபா காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிடப்பட போகிறதா, அந்த கோரிக்கை எவ்வாறான வடிவத்தை பெற போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை தாண்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கான தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதிகள் ஒரு பக்கம், ராஜ்யசபாக்கு ஒரு சீட்டு ஒரு பக்கம், அதை தாண்டி உள்ளாட்சி தேர்தலுக்காகவும் சேர்த்தே இந்த நெகோசியேஷன் நடக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அடுத்த கட்டமா உள்ளாட்சி தேர்தல்கள் வரும். அப்போ அந்த உள்ளாட்சி தேர்தலையாவது அதிகார பகிர்வு போன்ற விஷயங்கள்ல ஒரு சில மேயர்கள் எங்களுக்கு தரதோ இல்ல பேரூராட்சி தலைவர்கள் எங்களுக்கு தரதோ நீங்க செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கிறதாகவும் நம்ம பாக்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.